அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் வரும். இடது பக்க தேக ஆரோக்கியம், பிபி, சுகர் அதிக கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக பார்த்துக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த வாரம் யார்? மிதுனம்தான். சும்மா வண்டி வாகனத்திலலாம் வித்தைகள் காட்டக்கூடாது. சுபவிரயம், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் எல்லாம் வரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தொலைதூர பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கணும். அதே போல் குடும்பத்தோருடன் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கணும். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது, வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது சகல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு துர்கையை பிடித்து கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். அப்படியே பிளாங்க் ஆவீங்க, யோசிப்பீங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, நெகட்டிவாகவே யோசிப்பீங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேனே, பாசிட்டிவாக சுற்றி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் ஆளுங்களோட பழகினீங்க மாட்டின்னு முழிப்பீங்க, அவன் பக்கமே போகாது. பரவாயில்ல, பிளாக் பண்ணிவிடுங்க. உங்களை பற்றி தப்பாக பேசிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் நிம்மதியாகிடுங்க. ரிஸ்க் எடுங்க. சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், பெற்றோர்கள் சொல்வதை தயவுசெய்து கேட்டுக்கு. இரவு நேரத்துலலாம் கேளிக்கை இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க. சின்ன வயசு பசங்க, மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, கம்முன்னு போவீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, தோழிகள் கூப்பிட்டாங்கன்னு கட்சியில் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஐயோன்னு அழுவீங்க, நான் ஒன்றுமே பண்ணல. ஆனால் உங்களை நம்புறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப அதிகமாக கவனமாக பார்த்துக்கிறது மிதுனத்திற்கு ரொம்ப முக்கியம். தேக ஆரோக்கியமும் சொல்லிட்டேன். தெய்வ வழிபாடுகளில் துர்கையை பிடித்துக்கு.